திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில் முதலீடுகள் எவ்வளவு? வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இம்மாதம் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா செல்லவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்வது நல்ல முயற்சி தான். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தபோது கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விளக்க வேண்டும். கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் துபாய் சென்ற முதலமைச்சர் அங்குள்ள நிறுவனங்களிடமிருந்து 6100 கோடி முதலீடு ஏற்பதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். அதை தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் ஸ்பெயின் சென்ற முதலமைச்சர் அங்குள்ள தொழில் நிறுவனங்களிடம் ரூபாய் 3440 கோடி முதலீடு பெற ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஆனால் அந்த நிறுவனங்களிடமிருந்து இதுவரை 1 பைசா கூட தமிழகத்துக்கு முதலீடு வரவில்லை. கடந்த ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டில் 6,64,180 கோடி ரூபாய் முதலீடு செய்ய பல்வேறு நிறுவனங்கள் அதில் எவ்வளவு முதலீடு வந்தது என தெரியவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 974 லட்சம் கோடி 9.74 லட்சம் கோடி முதலீட்டுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது ஆட்சி காலங்கள். அதன் மூலம் 18.70 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 14 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலை கிடைக்கும் என தமிழக அரசு கூறியது. எவ்வளவு கோடி ரூபாய் தொழில் முதலீடு வந்திருக்கிறது, அதன் மூலம் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்துள்ளது என்பது குறித்து முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்திற்கு முன்பாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளும். திமுகவின் துரோகத்தை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வாய்ப்புகளுக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் தண்ணீர்களுக்கு 10.5 கூடுதலான பிரதிநிதித்துவம் கிடைத்திருப்பதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தகவல் பெறும் உரிமை சட்டப்படி தமிழக அரசு வெளியிட்டுள்ள தரவுகள் அனைத்தும் சரியாகவே பிரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்ற புதிய பிரிவு உருவாக்கப்பட்டது 1989ஆம் ஆண்டில்தான். அதன் பின் 35 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் அந்த 35 ஆண்டுகளுக்குமான தரவுகள் வெளியிடப்பட்டால்தான் உண்மை நிலவரம் தெரியவரும். ஆனால் தமிழக அரசு சில தரவுகளை 10 ஆண்டுகளுக்கும், சில தரவுகளை 5 ஆண்டுகளுக்கும், சில தரவுகளை 3 ஆண்டுகளுக்கும், சில தரவுகளை ஒரே ஆண்டுக்கு வெளியிட்டுள்ளது. அதே போல் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் பெற்ற பிரதேசம் என்ன என்பதை கூறாமல் 100 விழுக்காட்டில் வன்னியர்கள் பெற்ற பிரதேசத்தை கூறுகிறார். இதன் மூலம் வன்னிய மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று திமுக முடிவு செய்திருக்கிறது. அதை நியாயப்படுத்துவதற்காக பொய்யான தரவுகளை வெளியிட்டு வருகிறது. திமுக அரசுக்கு சமூக நீதியில் அக்கறை இருந்தால் 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்த 35 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சமூகமும் பெற்ற பிரதிநிதித்துவம் என்ன என்பது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இடஒதுக்கீடு விவாதத்தில் வன்னிய மக்களுக்கு திமுக அரசு செய்த துரோகத்தை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். பாடம் போடும் அமைச்சரவையில் முடிவெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் எண்ணம். அதற்கு அடிப்படை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் சமூகங்களுக்கு உண்மையான சமூக நீதி வழங்க முடியும். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதியை வழங்குவதற்காக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் தமிழக அரசுக்கு உண்டு. தமிழக அரசு நினைத்ததெல்லாம் 1 மாதத்திற்குள்
சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடிக்க முடியும். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை அரசு மேற்கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் அதற்கான முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழில் பெயர் பலகைகள் அரசு தமிழ் பற்றை வெளியில் காட்டக்கூடாது, இதில் காட்ட வேண்டும். தமிழ்நாட்டில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் அமைக்க வேண்டும் என்ற சட்டத்தை வணிகர்கள் மதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் வணிகர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் எச்சரித்திருக்கிறார். அவர் கடந்த சில மாதங்களில் இவ்வாறு எச்சரித்திருப்பது அநேகமாக இது 100வது முறையாக எந்த கடையின் பெயர் பலகையும் தமிழில் மாற்றப்படவில்லை. அதற்காக யார் மீதும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் போது மட்டும் இவ்வாறு அமைச்சர் எச்சரிப்பது போதுமானதல்ல. வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டு முதல்வரை தொடங்கி சென்னை முதல் மதுரை வரை தமிழை தேடி என்ற தலைப்பில் பயணம் செய்தேன். அப்போது கடைகளின் பெயர் பலகைகளை தமிழில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினேன். அந்த பயணத்தின் போதே பெயர் பலகைகளை தமிழில் அமைக்க வேண்டும் என வணிகர்களை தமிழக அரசு அறிவுறுத்தியது. ஆனால் என்ன பயனில்லை. எனவே தமிழக அரசுக்கு தமிழ் மீது பற்று இருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்காமல் தமிழில் பெயர் பலகை வைக்காத வணிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்குள் தமிழகத்தில் உள்ள அனைத்து கலைகளின் பெயர் பலகைகளும் தமிழில் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும். பள்ளிகளில் கஞ்சா கலாச்சாரம் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னையை அடுத்த பழவந்தாங்கலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் வகுப்பில் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நடத்தப்பட்ட விசாரணையில் பள்ளிக்கு மிக பல ஆண்டுகளாக விற்பனை செய்யப்பட்டவர்களாக தெரிவித்திருக்கலாம். அதன் அடிப்படையில் 3 கஞ்சா வணிகர்களை நேற்றிரவு காவல்துறை கைது செய்தனர். நான் கேட்டு வரும்போது இதற்கெல்லாம் தொடர்ந்த 2 ஆண்டுகளாகவே கஞ்சா வேட்டை 1.0 கஞ்சா வேட்டை 2.0 என ஆண்டுக்கு ஒரு முறை சோதனைகளை காவல்துறையினர் நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் சுமார் 10,000 கஞ்சா வணிகர்கள் கைது செய்யப்பட்டதாக அரசும் காவல்துறையும் கூறுகிறது. இவ்வளவு புத்தகம் பள்ளிக்கு மிக அருகில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவது எப்படி சாத்தியமாகும்? அப்படியானால் ஒவ்வொரு முறையும் கஞ்சா வேட்டை பெயரளவுக்கு தான் நடக்கிறது. காவல்துறை ஒத்துழைப்புடனேயே கஞ்சா வணிகம் நடக்கிறது, கஞ்சா வணிகம் நடக்கிறது என்றுதான் கருத வேண்டியுள்ளது. கஞ்சா போதைக்கு பள்ளி மாணவர்களும் அடிமையாகாமல் காக்க வேண்டியது தமிழக அரசின் தலைமை. எனவே இனியும் அவசியம் காட்டாமல் கஞ்சா வணிகத்தை ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க மணல் குழாய்களை மூட வேண்டும். மேட்டூர் அணையில் காவிரி பாசன மாவட்டங்களின் பாசன தேவைக்காக ஜூலை 28ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. அதற்கு 11 நாட்கள் கழித்து நேற்றுதான் காவிரி ஆற்றின் கடைமடை பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றுள்ளது. ஆனால் இன்னும் கூட பாசன கல்வாய்கள் மூலமாக உட்புற பகுதிகளுக்கு தண்ணீர் சென்று சேர்ந்தது. மேட்டூர் அணைக்கு மிக அதிகமாக அளவில் தண்ணீர் வந்ததால் வினாடிக்கு 1,75,000 தண்ணீர் திறந்து விடப்பட்டது. ஆனாலும் கூட
பாசன பகுதிகளுக்கு இன்னும் முழுமையாக தண்ணீர் சென்றடையவில்லை. இதற்கு காரணம் காவிரி ஆற்றின் பல இடங்களில் மணல் கொள்ளை நடப்பதும் பாசன கால்வாய்கள் தூர்வாரப்படாததும் அளவுக்கு அதிகமாக மணல் வளர்ப்பட்டதால் பெரும் மலைகள் தண்ணீர் திறந்து விடப்பட்டாலும் கூட பாசன வாய்க்கால்கள் தண்ணீர் செல்லவில்லை. பாசன கால்வாய்கள் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருக்கும். மணல் கொள்ளையால் அவற்றின் மட்டம் குறைந்து விட்டதால் எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் பாசன வாய்க்காலின் உயரத்தை எட்ட முடிவதில்லை. அது மட்டுமின்றி பாசன கால்வாய்கள் தூர்வாரப்படாததாலும் தண்ணீர் பாயவில்லை. இந்த நிலைமையை மாற்ற மணல் கோடைகளை மூடுவதுடன் பாசன வாய்க்கால்களையும் முழுமையாக தூர்வார வேண்டும். மீனவர்களுக்கு சிறை அபராதம் நிரந்தர தீர்வு காண வேண்டும். இலங்கை கடற்படையால் கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரில் 19 பேரை விடுதலை செய்துள்ள இலங்கை நீதிமன்றம் மீதமுள்ள படகு ஓட்டுநர்கள் 3 தலா ரூபாய் 40 லட்சம் அபராதம் வைத்திருக்கிறது. உடனடியாக அபராதம் செலுத்தாவிட்டால் ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என ஆணையிட்டுள்ளது. ஏற்கனவே 2வது முறையாக கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 3 தலா 6 மாதம் வீதமும், 3வது முறையாக கைது செய்யப்பட்ட ஒரு மீனவருக்கு ஓராண்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசின் இந்த தண்டனை கண்டிக்கத்தக்கதாக வாழ்வாதாரத்தை படிப்பதற்காக இத்தகைய உத்திகளை இலங்கை பயன்படுத்துகிறது. இலங்கை அரசின் இந்த நடவடிக்கை பன்னாட்டு விதிகளுக்கு எதிரான இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான அலுவலகம் மிகவும் குறுகியது. அதனால் தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள்ளும் இலங்கை மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள்ளும் நுழைவதை தவிர்க்க முடியாது. ஆனால் தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் காலகாலமாக அந்தந்த பகுதிகளில் மீன்பிடித்து வந்தார்கள். அதே பகுதியில் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதிப்பதுதான் சரியான இலங்கை அரசுடன் பேச்சு நடத்தி மீனவர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கந்துவட்டி தற்கொலைகள் தவிர்க்க கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும். திருப்பத்தூர் மாவட்டம் கோடியூரை சேர்ந்த கற்பகம் என்ற பெண்ணும் அவரது மகளும் கடன் தொல்லை தாங்க முடியாமல் நேற்று முதல் தற்கொலை செய்து கொண்டுள்ளது. இதே காரணத்திற்காக கற்பகத்தின் கணவர் புகழால் ஜோலார்பேட்டை அருகே தொடர்வண்டி முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதே போல கடந்த ஒரு மாதத்தில் 2 இடங்களில் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வுகள் நடந்துள்ளன. இவை அனைத்துக்கும் கந்துவட்டியும் கடன்காரர்கள் ஒழுக்கும் கொலை மருத்துவம் காலம். தமிழ்நாட்டில் கந்துவட்டி கொடுமைகளும் காலகாலமாகவே இருந்து வருகிறது. கந்துவட்டி கொடுமையால் நிகழும் தற்கொலைகள் அதிகரித்ததை தொடர்ந்து கடந்த 2003ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அதீத வட்டி வசூல் தடை சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி அதிகபட்ச தண்டனை 3 ஆண்டுகள் தான் என்பதால் ஆளும் கட்சியினர்
ஆதரவு இருப்பதாலும் கந்துவட்டியை ஒழிக்க முடியவில்லை. ஆளுங்கட்சி ஆதரவுடன் செயல்படும் கந்துவட்டிக்காரர்களை கட்டுப்படுத்தாத வரை இத்தகைய தற்கொலைகளை தடுக்க முடியாது. கடுமையான தண்டனைகளுடன் புதிய கந்துவட்டி தரத்தை அரசு இயற்றது. இந்தியா என்பது நாடும் நாடு கண்ட்ரி. இந்தியா என்பது நாடும் அதன் மக்களும். நாடு என்பது அதன் எல்லையால் வரையறுக்கப்பட்டுள்ளது. நாடு என்பது ஆனால் மக்களுக்கான வரையறை என்ன என்பதை அளவிட இந்திய அரசின் மானுடவியல் அமைப்பு, அதாவது ஆங்கிலத்தில் ஆந்திரபாலஜிகள் சர்வே ஆஃப் இந்தியா, ஆந்திரபாலஜிகள் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ஒரு மாபெரும் ஆய்வினை 1985 ஆண்டு தொடங்கி 15 ஆண்டுகள் நடத்திய இந்திய மக்கள் திட்டம், பீப்புள் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட் எனப்பட்ட அந்த ஆய்வின் முடிவில் 4694 சமுதாயங்கள் தான் இந்தியா என்று அறிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வு மொத்தம் 40,000 மக்களிடையே 43 தொகுப்புகளாக வெளியிடப்பட்டது. இந்த ஆய்வின்படி தமிழ்நாட்டினை 7 சூழல் பண்பாட்டு மண்டலங்களாக 7 சூழல் பண்பாட்டு மண்டலங்களாக பிரித்து அவற்றில் மொத்தம் 364 சமுதாயங்கள் கம்யூனிட்டிஸ் வாழ்வதாக அடையாளம் காணப்பட்டது. இந்திய அளவில் ஒருங்கிணைந்த தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திற்கு அடுத்ததாக மிக அதிக எண்ணிக்கையில் சமுதாயங்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். இந்திய மானுடவியல் அமைப்பின் இந்திய மக்கள் திட்டம் ஆய்வு தேன்கூடு மாதிரி அணிலும் மாடல் தேன்கூடு மாதிரி பெரும் கோட்பாட்டை முன்வைக்கிறது. தேன்கூட்டில் ஒவ்வொரு அறையும் சரியாக இருக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் ஒற்றுமையாக இருக்கிறது. அனைத்து அறைகளும் சேர்ந்து ஒரு முழுமையான தேன்கூட்டை உருவாக்குகிறது. அதே போன்று சமுதாயங்கள் ஒன்றிணைந்து ஒரு நாட்டை உருவாக்குகிறது. தமிழ்நாடு என்பது அதன் எல்லையை குறிக்கும். தமிழ்நாட்டு மக்கள் என்பது அதன் 364 சமுதாயங்களை குறிக்கும். இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் உண்மையான மேம்பாடும் அமைதியும் இந்த சமுதாயங்கள் அனைத்தும் முன்னேற்றம் அடைவதிலும் அவற்றுக்கான உரிமைகளை பெறுவதிலும் அவற்றின் பண்பாட்டை காப்பதிலும் அனைத்து சமுதாயங்களும் நல்லிணக்கத்துடன் வாழ்வதிலும் வாழ்வதும் தான் இருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயமும் வளர வேண்டும். எல்லா சமூகங்களும் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும். இதனை வளமான வலிமையான அமைதியான தமிழ்நாட்டை உருவாக்கும். எனவே ஒவ்வொரு சமுதாயத்திற்குமான மேம்பாட்டு இலக்குகளை தமிழ்நாடு அரசு உருவாக்கி செயல்படுத்த வேண்டும். இதனை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு சமுதாயத்திற்குமான வரைவு மேம்பாட்டு இலக்குகள் அடுத்த சமுதாய
அந்தந்த சமுதாய பிரதிநிதிகளுடன் இணைந்து உருவாக்கப்பட வேண்டும். இடஒதுக்கீடு சம்பந்தமா ஓராண்டு நீடிச்சிருக்காங்களா இந்த ஆணையத்தை, அதுக்காக கேட்கிறேன். காலக்கெடு அதெல்லாம் சும்மா, அதாவது பொம்மாத்திரம் சொல்லுவாங்க, ஏமாத்துற வேலை. அதனால ஆணையமும் ஒரு வேலை செய்யல, ஆணையமும் தேவையில்லை, ஆணையத்தால ஒரு நன்மை இல்லை. சும்மா ஏமாத்துற வேலை. இந்த 5 வருஷம் கொடுத்தாலும் நடக்க போறதில்ல. ஆனா இந்த அரசுக்கு முதல்ல விருப்பம் இல்லை. அதனால இது ஒரே மாசத்துல செய்ய வேண்டிய வேலையை, ஒரே மாசத்துல செய்ய வேண்டிய வேலையை காவலை நிறுத்தி அவங்க கேட்கலாம். காலை 3 மாசம் 4 மாசம் 1 வருஷம் அது அந்த திருவாரூர் மக்களுக்கு நன்மை பயப்படணும்னு சொன்னா தப்பு இல்லை. அது அவங்க சிறுபான்மை மக்களோட கலந்து அந்த தயவோட கலந்து சேர்ந்து கரெக்டாக கொண்டு வரும். அது என்ன கூட்டம் போட்டு முடிவு பண்ணுவாங்க. தேதியெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. மருத்துவ படிப்புல கிடைச்சிருக்கு. திமுகவுடைய சட்ட போராட்டம் சொல்லி முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ்ட்ரா பதிவிட்டிருக்காரு. ஓபிசி பிரிவினர்ல 15,066 பேருக்கு இடஒதுக்கீடு கிடைச்சுன்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் முதல்வர் எக்ஸ் பதிவிட்டுருக்காரு. எக்ஸ் பதிவிட்டு திமுக சட்ட போராட்டம் மூலமா கிடைச்சுன்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு. அவ்வளவு பேர் கிடைச்சிருந்தா கிடைச்சிருந்த மகிழ்ச்சி தான். அது எவ்வளவு உண்மை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நான் உண்மையை கண்டுபிடித்து உங்களை அடுத்த முறை கேட்க வைக்கணுங்க.